போகாத. நீ போ. வெளிய போங்க. சலீம். ஜா. பாத்து. என்னன்னா நல்ல வேளை போன் பண்ண உடனே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர போலீஸ் மாதிரி இல்லாம டக்கு புக்குன்னு வந்துட்டீங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் அணைச்சு விடுங்க. எல்லா இடமும் பத்திக்க போகுது. ஆமாமா, நாம வந்ததனால தான் நெருப்பு அணைக்க முடிஞ்சது. அணைக்க முடிஞ்சதனால தான் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிக்கவும் முடிஞ்சது. நாம பண்ற சேவை மிகப்பெரிய ஆனா சேவை. நெருப்பு முதல்ல பார்த்தது நான் தான். இல்ல நான் தான் பார்த்தேன். இல்ல நான் தான் பார்த்தேன். அதுதான் நானும் சொன்னேன். அப்படியே நீ தான் பாத்தியா? சரி சரி. ஒண்ணும் ஆகலையே. ஒண்ணும் இல்ல. ஜான், உங்க கையில காயம் இருக்கு. சின்ன காயம், பரவாயில்ல விடு. என்ன சின்னதுன்னு சொல்றீங்க? எரிச்சலா இருக்கா? சொல்லுங்க. கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்ட ஜான். சந்தோஷம். ஆனா உன் பொருள் எல்லாம் எரிஞ்சு போச்சேப்பா. பரவாயில்ல விடுங்க, திங்ஸ் தானே, எல்லாத்தையும் திரும்ப நான் வாங்கிக்கிறேன். நல்ல வேளையா உனக்கு எதுவும் ஆகல. வாங்க போலாம். எப்படி வாங்க, நம்ம கிளம்பலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ. எல்லாம் போயிட்டு வாங்க. நம்ம வீட்டுக்கு போலாமா? மை டியர் சன், கை எப்படிப்பா இருக்கு? என்னடா இது? ஏடா உனக்கு என்ன பைத்தியமாடா? பத்திக்கிட்டு எரியுது, அப்படியே உள்ள போறியடா? அப்பா, எனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இது வெறும் சின்ன காயம் தான், இதெல்லாம் சீக்கிரம் குணமாயிடும். ஓகே? ஏதோ சரிப்பா, நான் மீராபென்னை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். சரியா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்டா தம்பி. நானே உங்களை பார்க்க வரலன்னு தான் இருந்தேன். நானே உங்ககிட்ட ஏதாவது க்ரீம் இருக்கான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஏதாவது இருக்கா? உங்க கையில தண்ணி வச்சீங்களா? அப்படின்னா வாங்க, முதல்ல தண்ணியை வைக்கலாம். வாங்க. தண்ணியில கைய வைங்க. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்க கைய வச்சீங்கன்னா கொஞ்சம் அந்த எரிச்சல் இல்லாம இருக்கும். 15 மினிட்ஸா? அவ்வளோ நேரத்துக்கு வைக்கணுமா? ஆமா, காயம் ஆயிருக்குல்ல, அப்பதான் அது சரியாகும். நானே ஊதலான்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். கொஞ்ச நேரத்துல இது சரியாயிடும்ல? 2-3 நாள்ல சரியாயிடும். இல்ல, இப்போதைக்கு கொஞ்ச நேரத்திலே சரியாயிடும். கடவுளே, இப்ப நம்ம என்ன பண்றது? ஹியூமா மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா? வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. என் குரலை கேட்டா அவ ஆட்டோமேட்டிக்கா எழுந்துப்பா. ஐயோ, எனக்கு என்னாச்சு? அசீஸ், நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் தெரியுமா? அதுல நான் மீராபென்னை பார்த்தேன். ஹாய் செல்லம், எப்படிமா இருக்க? மீராபென், ஓ டியர், எந்திரிச்சிட்டியா? எவ்வளவு அழகா இருக்க பாரு நீ. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல. நான் பயந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. உன் கையை நான் செக் பண்றேன், கொஞ்சம் காட்டுறியா? காட்டு காட்டு, சும்மா காட்டுமா. குடு, நல்லா விரிச்சு காட்டுமா. பாத்தியா அந்த கைகளை எப்படி இருக்குன்னு பாரு. குழந்தை கை மாதிரியே இல்ல?
மேடம் ஒன்னு சொல்வீங்களே, ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டா இருந்தா அவங்க முகத்தை பார்க்கணும், எதிரியா இருந்தா காலை பார்க்கணும்னு சொல்வீங்களே. எனக்கு அது மேல நம்பிக்கை இல்ல. ஆனாலும் இப்ப இவ காலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இவ கால் எப்படி இருக்குன்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். எந்திரிச்சு காட்டு, இல்லனா காலை நீட்டு. ஓ ஓ ஓ, எவ்வளவு கிளீனா இருக்கு பாரு. புதுசு மாதிரி அப்படியே சுத்தமா இருக்கு. மீராபன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அன்பார்ச்சுனேட்லி சுத்தமா இருக்கு. எந்த ஒரு தடயமும் இல்ல. பிளான் பண்ணத பக்காவா பண்ணிருக்க. ஹேட்ஸ் ஆஃப் யூ மா. வேற யாரையாவது வீட்டை இருக்க சொன்னியா? என்ன பாக்குற? எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியா? என்னடி நீ பெனாத்திட்டு இருக்க? நீ என் இடத்துக்கு வரும்போதே அந்த குடிசை வீட்டை எரிக்கணும்ன்ற பிளானோட தானே வந்திருக்க. ஏன் இப்படி பண்ண? அசிஸ் என்கிட்ட வந்துட்டாருனா, இல்ல உன்கிட்ட வராம என்கிட்ட வந்துட்டாருனா, எதுக்குடி அப்படி பண்ண ஹியூமா? எதுக்கு? பிராவோ அசிஸ், பிராவோ. இவதான் உங்க புது கேர்ள் ஃப்ரெண்டா? இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ என்ன பழைய மாதிரி நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வம்பு பண்ணாத. ஏன்னா நான் இப்ப பழைய ஹியூமா ஹெர்தமார் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஹியூமா, நான் உன்னை இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நினைச்சதே கிடையாது. ஒரு தடவை கூட. புரியுதா? சரி, நீ எனக்கு ஒண்ணு சொல்லு. நான் எதுக்கு உன்னை நினைக்கணும்? அப்படி நினைச்சா அது டைம் வேஸ்ட் தானே. இங்க இருந்து போயிடு, போயிடு. என் முன்னாடி நிக்காத. போயிடு, போயிடு. போ 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 போ. இப்ப நான் சொல்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி இனிமே நீ பண்றதுக்கெல்லாம் நான் அமைதியா போக மாட்டேன். நீ பண்றதுக்கெல்லாம் அமைதியா போறதுக்கு பழைய மாதிரி நான் கிடையாது. அதனால திருப்பி இங்க வந்துடாத. என்னைக்குமே வந்துடாத. போயிடுங்கிறது போயிடு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தேவையில்லாம உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்புறம் பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா. குட் நைட். மைசன், அவ என்னப்பா சொல்லிட்டு போறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏதோ நெருப்பு இருப்புங்கிற. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகேப்பா. அம்மா, நான் உங்களுக்கு டாக்ஸி புக் பண்ணி கொடுக்கவா? வாங்க. அவ ஒரு பைத்தியம். அப்பா, நான் உங்களுக்கு டாக்ஸி புக் பண்றேன். நீங்களும் அம்மாவும் போயிடுங்க. நானும் எம்ரேவும் சனிமை பார்த்துட்டு அப்புறமா வரேன். இல்ல இல்லம்மா, பரவாயில்ல, விடு. நாங்க தனியா போய்க்கிறோம், கவலைப்படாத. என்னம்மா? சரிப்பா. ஆத்தாடி, என்ன சத்தம் அது? அசீஸ் சார், நீங்க எதுக்கு இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க உள்ள போய் அவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்த வேண்டியது தானே? அவங்க இருக்கிற கோபத்துக்கு இந்த வீட்டையே உடைச்சிருவாங்க போல இருக்கே. வேணாம். நான் போனா என்ன தூக்கி போட்டு மிதிப்பான். அவளே தன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா எல்லாருக்கும் நல்லது. இல்லைன்னா கஷ்டம் தான். எரிச்சலா இருக்கா? லைட்டா தான். தண்ணியில காட்டினது போதும். அவ்வளவுதான், எடுத்துக்கோங்க. இத உங்க கையில தடவினா காயம் சரியாயிடும். இத அப்ளை பண்ணா கொஞ்சம் எரிச்சல் இல்லாம இருக்கும், தழும்பும் வராம இருக்கும். இத போட்டுக்கோங்க. நானே போடணுமா? உன்னால எனக்கு இத போட்டு விட முடியுமா? முடியாது. இல்ல முடியும். வலிச்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க. என்ன வலி இருக்குதா? என்னாச்சு இப்ப? நல்லா அப்ளை பண்ண. எரிச்சலா இருக்கா? என்னது இது? இது ஆலோவேரா. தமிழ்ல இத கத்தாழைன்னு சொல்லுவாங்க. கத்தாழையா இது? சரி, ஓகே. ஆமா, அந்த காலத்துல இருந்த மக்கள் நெருப்பு காயம் ஏற்பட்டுச்சுன்னா இததான் அவங்க கையில தடவுவாங்க. உடனே நெருப்பு காயம் சரியாகும். அதுதான் நானும் இப்ப உங்களுக்கு ட்ரை பண்ணேன். சீக்கிரமா இது சரியாயிடும். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல இத அவங்க முகத்துக்கு கூட அப்ளை பண்ணிருக்காங்க. முகத்துலயா? ஆமா,
கிளியோபாட்ரா உங்களுக்கு தெரியுமா? அவங்க அழகா இருக்கிறதுக்கு இதை தான் அப்ளை பண்ணுவாங்க. அலெக்சாண்டர் தெரியும்ல, அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்துக்கு கூட இதை தான் அப்ளை பண்ணுவாங்க. அதனாலதான் இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்றேன். சீக்கிரமா உங்களோட காயம் கூட ஆறிடும். இப்ப கொஞ்ச நேரத்துல எரிச்சல் இல்லாம போயிடும். இதுல நீ தேனும் கலந்துருக்கல்ல? உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருதா? ஆமா வருது, நல்லாவும் இருக்கு. தேனா தான் இருக்கும்னு கெஸ் பண்ணேன், ஆனா அதோட வாசனையை வச்சு முடிவே அது பண்ணிட்டேன். நேச்சுரல் ஆன்டிசெப்டிக், ஆன்டிபயோட்டிக்கா கூட ஒர்க் ஆகும். அதனாலதான் நான் அதை இதுல சேர்த்திருக்கேன். இத அப்ளை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு காயம் சீக்கிரம் சரியாயிடும். இருந்தாலும் நீங்க ஒரு டாக்டர் போய் பார்க்கிறது நல்லதுன்னு தோணுது. ஓகே, அதிகமா கேள்வி கேட்டேனா பரவாயில்ல விடு. ஆமா ஆமா, நீங்க இந்த மாதிரி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டா குழப்பம் தான் அதிகமாகும். உங்களுக்கு வலி எடுத்ததுன்னா எதை பத்தியும் யோசிக்காம என்கிட்ட சொல்லுங்க, சரியா? அவ்வளவுதான். இத ஒரு தடவை சுத்தினா சரியாயிடும். தேங்க்யூ so much. பரவாயில்ல, விடுங்க. நீ அந்த ஈத்த இங்க எங்கேயாவது பாத்தியா? எனக்கு தெரியல, மேபி அவரு வீட்டுக்கு போயிருக்கலாம். நீங்க எங்க தங்க போறீங்க? ஐ மீன், நீங்க இருந்த இடம் தான் எரிஞ்சு போயிடுச்சுல. தெரியல, பாத்துக்கலாம். உங்க அப்பா இப்ப இங்க இல்ல, நீங்க இங்கே தங்கிக்கலாம்ல. ஏன்னா நீங்க எப்படியும் இங்க இருந்து போக தானே போறீங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகே. சீக்கிரமா உங்க காயம் சரியாயிடும். ஐயோ, அண்ணா, கையில பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்லடா, சரியாயிடும். எல்லாமே எரிஞ்சு போச்சுண்ணா. பரவாயில்ல விடுறா. ஆனா சனைமோட புக்கை எரிச்சது ஈத்து தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அந்த வீட்டை எரிச்சதான் அவன் தான். ஏன்னா அது எல்லா பக்கமும் நல்லா குளிர்ந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இது ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஈத் தான் இதை செஞ்சிருக்கணும். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த புக்கை நான் எரிக்கலன்னு சனைம் கிட்ட ப்ரூவ் பண்ணணும். அண்ணா, அதை நிரூபிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறீங்களா? அப்ப சனேம், தம்பி உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எரிஞ்ச அந்த புக்கு தான் சனேம்க்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பொக்கிஷம்னு. ஆனா நான் அதை எரிக்கலங்கிறத அவ புரிஞ்சுக்கணும்டா. அதை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லடா. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவ என்ன நம்பாததுதான். ஐயோ அண்ணா, அதெல்லாம் எனக்கு புரியுதுண்ணா, நல்லா புரியுது. ஆனா நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையே. அந்த ஹார்ட் டிஸ்க் கூட எம்டியா தானே இருக்கு. அது அந்த ஈத்துக்கு தெரியாதுலடா. அவனே உண்மையை ஒத்துப்பான். அண்ணா, போன வாட்டி அவங்க கூட சண்டை போடும்போது என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? இல்லப்பா, நான் இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல, கவலைப்படாத. நான் கொஞ்சம் யோசிக்கணும்டா, யோசிச்சா எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூடா. அண்ணா, நீங்க இது வரைக்கும் சனேம் எழுதின புக்கை படிச்சு கூட பார்க்கல. பொறுமையா படிச்சுக்கிட்டு தான்டா இருக்கேன். ஒவ்வொரு வரியா, ஒவ்வொரு வார்த்தையா பொறுமையா படிச்சுக்கிட்டு தான்டா இருக்கேன். சரி, ஏன் கேக்குற? அந்த புக்கை படிக்கும்போது என்ன வெறுக்கிற மாதிரி சம்பவம் கண்டிப்பா அதுல ஒண்ணு இருக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அதை நீங்க தெரிஞ்சுக்குவீங்கண்ணா. அதை படிக்கும்போது நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்டா. வரேன், பார்த்துப்போம். சனேம், உனக்கு என்னாச்சு? என்னாச்சு சனேம்? ஏன் இந்த மாதிரி உறைஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? எதா இருந்தாலும் சொல்லு சனேம், ப்ளீஸ் சொல்லு சனேம். நெருப்பு பார்த்து இவ பயந்துட்டான். செல்லம், இங்க பாரு. சனம் செல்லம்,
சனேம் என் சொல்லு செல்ல தங்கச்சி சனேம். தங்கம் என்ன பாருமா. நான் ஜான தப்பா புரிஞ்சிருக்கேன். அவர் எனக்காக தான் இங்க வந்திருக்காரு. அவர் எனக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயும் போனாரு. சரி, அவர் உன்னை மறக்கலனே வச்சுக்கலாம். ஆனா ஒரு வருஷம் எங்க போனார் சனேம்? அப்ப நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதை நாங்க மறக்க மாட்டோம். அதுக்கும் இதுக்கும் என்னக்கா சம்பந்தம் இருக்கு? அவர் எங்க என்ன மறந்துடுவாரோன்னு நினைச்சுதான் நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்க்கா. இதுவும் ஒரு வகையில நல்ல ப்ராக்ரஸ் தான். நீங்க 2 பேரும் உங்க பழைய தப்பை இப்பவாவது ஒத்துக்கோங்க. ஆனா திரும்பவும் அவரால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுல நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இப்பதான் நீ இன்னும் பத்திரமா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். அப்ப இப்ப இவளுக்கு நம்பிக்கையே இல்லன்னு சொல்ல வரியா? அவர்கிட்ட நீ பேசுறதுக்கு பேசாமலே இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. மறுபடியும் உன்கிட்ட பேச வந்தா எதை பத்தியும் யோசிக்காம அந்த இடத்த விட்டு ஓடிடு, ஓகேவா? ஆனா நான் சயின்டிபிக்கலா பேசிட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என் தங்கச்சி ரொம்ப பத்திரமா தைரியமா இருக்கணும் தான் இப்படி பேசுறேன். நீங்க சொல்றது சரிதான். ஆனா நானும் இவளோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். செல்லும் நான் சொல்றதுதான் பாரு கேப்பா. சனேம், நான் எனக்கு சொல்றது அவரை கேளு. உள்ள உள்ள போனா தெரியுமா? கேளுமா. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஜாக்கிரதையா இருக்கணும் சனேம். அவரை பத்தி நான் சொல்றது பேசாத. உனக்கு புரியுதா? இப்படி அதான் வச்சு என்ன சொல்ல சொல்ல வரீங்களா? வரேன். விடண்டி. கடவுளே கடவுளே, என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அந்த குடிசையை ஏன்டா போய் எரிச்ச? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ உன் கண்ட்ரோல்ல எழுந்து போயிட்டு இருக்க. என்னோட வாழ்க்கையவே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் தான் தப்பு பண்ண. அந்த நோட் புக்கை எரிச்சது நான் தான். அதுக்கப்புறம் என்னென்னமோ வேகமா நடந்துருச்சு. திரும்பவும் அப்ப பண்ண தப்பையே நான் இப்பவும் பண்ணிட்டேன். பழச பத்தி யோசிக்கிறத நிறுத்து. டைம் தான் வேஸ்ட் ஆகுது. இனி அடுத்து என்ன பண்ணலாங்கிறது யோசி. ஒரு வருஷம் நீ அவ கூட இருந்தியா? அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? அவளுக்காக நீ என்ன தியாகம் பண்ண? அதான் ஜான் பண்ணிட்டான்ல. கொஞ்சமும் யோசிக்காம நெருப்புல போனானே. அந்த நோட் புக்கை நான் தான் எரிச்சேன்னு சனேம் கிட்ட நிரூபிக்கிறதுக்காக நெருப்புக்குள்ள தைரியமா போனானே. அவன் அந்த நெருப்பை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. உனக்கு ஜான் பத்தி இன்னும் தெரியல. அவனுக்கு எதை பத்தியும் பயமே இல்ல. சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான். சரி விடு. ஜான் அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்ததை நீ பாக்கல, அப்படிதானே சொல்ற? அதனால இத பத்தி இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ அவனை ஃபாலோ பண்றத மட்டும் விட்டுறாத. அவன் அந்த செக்யூரிட்டி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு காப்பி கூட வாங்கிப்பான். கரெக்ட் தான். ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்கே ஒரு காப்பி தானே. ஆனா நான் எப்படியாவது அந்த ஒரிஜினல் காப்பியை எடுத்தே ஆகணும். அப்படி இல்லனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் மாட்டியே ஆகணும். சரி சரி. அந்த லேண்டோட ஓனர் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட அந்த செக்யூரிட்டி கம்பெனி யாருங்கறத கேட்டு நான் விசாரிச்சுக்கிறேன். நானே இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன். அந்த ஒரிஜினல் காப்பி எங்க இருக்குன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். சரியா? சரி. எல்லா பிரச்சனையும் ஒண்ணா வருது. சனேம், செல்லம், நீ ரொம்பவே அழகா இருக்க. ரொம்ப கியூட்டா இருக்க. ஜான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீ இன்னும் அழகாயிட்ட, தெரியுமா உனக்கு? அப்படிலாம் எதுவும் இல்ல கப்போ. நான் நேச்சுரலாவே அழகா தான் இருப்பேன். எப்பயும் இப்படிதானே இருப்பேன். ஆனா ஒண்ணு பாக்கும்போதுதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் அழகா மாறின தேவதை மாதிரி நீ இருக்கக்கா. தேங்க்யூ வெரி மச் செல்லம். என்னக்கா ஆச்சு? ஷூ எதுக்காக நீ போட்டிருக்க? என்னோட ட்ரெஸ்ல காஃபி கொட்டிக்குச்சுமா. நல்ல வேளை அது ஆறி போயிருந்துச்சாம். நம்ம வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரலாமா? என்ன சொல்ற? ஓகே, நான் உனக்காக ஒன்னு ஸ்பெஷலா வச்சிருக்கேன்க்கா. அது என்னன்றத நான் கொண்டு வரேன், நீ இங்கே இரு. அது என்னது? டடடடா. வாவ் சனேம். ஆனா சூட் ஆகாதே. சூட் ஆகும்க்கா. கொஞ்சம் இரு, நான் என்ன பண்றேன்னு நீயே பாரு. இங்க பா, இங்க பா அக்கா. என்னது? ஓகே, இதோ நான் வந்துடுறேன். பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குக்கா. ஆமால, ரொம்ப அழகா இருக்கு. வா போலாமா?
அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதுதான் நான் யோசிக்கிறேன். ஒரு காலத்துல நான் லவ் பண்ணனு எனக்கே நான் சொல்லிப்பேன். இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான காதல் கதை எனக்கு நடந்துச்சு. அதை நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா வேர்ல்ட் ட்ரிப்புக்கு போகும்போது அவர் என்ன மறக்கவே இல்லை. அவர் என்ன மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்குள்ள கடந்த காலம் ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. குட் மார்னிங் தம்பி, ஹாவ் a நைஸ் டே. தேங்க் யூ. காலங்கத்துல எதுக்கு இப்படி கத்திட்டு வரீங்க ஹிமா? நான் சீக்கிரமா வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் நேத்துக்கு நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல. சரி, நம்ம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்படியா? அவ்வளவு முக்கியமான விஷயமா? சரி வாங்க வாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். மார்னிங். குட் மார்னிங் லேடீஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க. பாத்தீங்களா, நான் டீ கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அப்படியா? வைங்க. நாங்க பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். பர்சனலா? எனக்கு தெரியாத பர்சனலா? நான் வந்தப்புறம் பேச ஆரம்பிங்க. இருங்க வரேன். எங்க ஏரியால எதையும் பர்சனலா வச்சுக்கவே முடியாது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அதனால பரவாயில்ல, சொல்லிடுங்க. முடியாது. கொஞ்சம் இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன், அப்புறம் பேச ஆரம்பிங்க. இல்ல அதெல்லாம் முடியாது. இது என்ன பத்தி மட்டும் இல்ல, நம்ம எல்லார பத்தியும் தான். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சனம் கூட இருக்கா. சனேமும் இருக்காளா? என்ன அப்படி பாக்காதீங்க, நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் கேளுங்க. கேளு. சனம் இருக்கிற வீட்ல ஒரு கம்பெனியை கூட ஆரம்பிச்சுட்டா. கம்பெனி அங்க ஆரம்பிச்சிட்டதால அசீஸும் இருக்காரு. அசீஸ் அங்க இருக்கிறதுனால ஜானும் இருக்கான். அது மட்டுமா, அப்புறம் அந்த இடத்துக்கெல்லாம் சொந்தக்காரியான அந்த மோசமான பொம்பளை மீரா பெனும் அங்க கூடவே இருக்கா. அவ அந்த இடத்தோட ஓனருங்கிறதால அந்த இடத்துல இருந்து போக மாட்டா. ஆனா சனம் மட்டும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்தானா அசீஸ் அந்த கம்பெனியை வேற இடத்துக்கு மாத்திடுவாரு. ஜானு அப்பாவோட வேற இடத்துக்கு போயிடுவான். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப உங்களோட பிரச்சனை என்ன? ஜானும் சனீமுமா இல்ல அசீஸும் மீரா பெனுமா? கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம் மேகுபே. நான் நல்ல ஃப்ரெண்டா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலான்னு வந்தா நீ என்ன சந்தேகப்படுற. அப்படி நினைச்சதுக்கு மன்னிச்சிருங்க ஹியூமா. என் பொண்ணு கிட்ட என்னால இதை செய்ய அதை செய்ய சொல்ல முடியாது. அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சுதான் அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஜான பார்த்து அவ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேருக்குள்ளும் இப்ப எதுவும் இல்ல. அப்புறம் அசீஸ் சார் விஷயம் இருந்துட்டு போட்டோம். நீ அதை பத்தி கவலைப்படுற? கண்டிப்பா நீ வருத்தப்பட போற. வருத்தப்பட போறியா இல்லையான்னு பாரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இவளுக்கு வேற வேலையே இல்ல. ஆனா நான் இதை சொல்லி ஒரு ஃப்ரெண்டா உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏன்னா இந்த ஹியூமாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் கொடுக்கற பாத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும். மீராபென்ங்கிறீங்களே, அவங்க யாரு? அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்லையே. 2 நாளைக்கு முன்னாடி அசீஸ் சார் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தாருங்க. அடச்சே, அன்னைக்கு நைட்டு நான் சீக்கிரமா தூங்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதுன்னு. நான் வந்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லு. முதல்ல அந்த ஹியூமா பேச ஆரம்பிச்சாளா, அதான் அந்த கம்பெனிய பத்தி. அப்புறம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் விட்டு போகணும்னு சொன்னா, போயே ஆகணும்னு சொன்னா. அப்படி சொன்னா அப்பா அப்பா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான் ரொம்ப பசிக்குது. சரி வாங்க, அமைதியா போலாம். அம்மா எந்திரிச்சிட போறாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அமைதியா போலாம். வாங்க. ஜம்ப் பண்ணாத செல்லம், அவ எந்திரிச்சிட போறா. நான் சாக்லேட் கேக் எடுத்து தரேன். வாங்க. ஆனா அப்பா, அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உங்களை ரொம்ப திட்டுவாங்களே. கோவலாம் படமாட்டா. கோவப்பட்டானா அவளுக்கு ஒரு சாக்லேட் கேக் எடுத்து கொடுத்துடலாம். யார் அதை வேணான்னு சொல்லுவாங்க? சரி வாங்க. பஸ் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் மேல வந்து ஏறுங்க. வாங்க, பார்த்து பொறுமையா. செல்லம் பார்த்து.
நடந்து வந்தேன்னா நான் எக்ஸ்ட்ரா சாக்லேட் தரேன். ஓகே? அதுக்கப்புறமா அந்த பறவைகள்லாம் உண்மையை சொல்ற இடத்துக்கு தான் போச்சு. அதுங்க எதை பார்த்து பயப்படுதுன்றத சொல்றதுக்காக. ஆனா அதுலயும் சில பறவைகள் அந்த விஷயத்த சொல்ல பயந்தது. சிலதுங்க வயசாகிறத பத்தி, சிலதுங்க தனியா இருக்கிறத பத்தி, சிலதுங்க பயந்து போறத பத்தி. என்ன மாதிரியா? ஆமா ஆமா. ஆனா அது வெறும் நார்மல் தான். வேற ஏதாவது ஒண்ணு பார்த்து உங்களுக்கு பயப்படுவாங்க. என்ன பயம்? தனியா இருக்கிறது. ஆனா நீங்க தனியாவே இல்லைல்ல, உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், அப்புறம் நாங்கெல்லாம் இருக்கோம். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா நான் அந்த பயத்தை கடந்து வந்துருவேன். இனி அதை பத்தி பயப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் அந்த பறவைங்க அதோட பயத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருந்து எல்லாம் ஒண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுங்க. ஏன்னா எல்லாருமே தைரியமாச்சுங்க. அப்ப அதுங்களால அவ்வளவு தூரம் எப்படி போக முடிஞ்சது? அந்த தோட்டத்தை கடந்து போக பல வருஷம் ஆயிருக்குமே. கரெக்ட் தான். ஆனா அதுங்களுக்கு ரொம்ப தூரம் பறக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது அவங்க ஒரு அட்வென்ச்சரா பார்த்தாங்க. நானும் இந்த உலகத்தை சுத்தி வருவேன். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஒரே கிராமம், ஒரே மக்கள், ஒரே கழுதைங்க. ஆமா, எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. சரி செல்லு, நான் முதல்ல உன்னோட படிப்பை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீ இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு வேணா போல, என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப நீ அடுத்த தடவை வரும்போது உன்னோட ஹோம்ஒர்க்லாம் எடுத்துட்டு வந்துரு, சரியா? ஓகே. கம் ஆன், குக்கீஸ்லாம் எடுத்துட்டு நீங்க சாப்பிட்டுட்டே கிளம்புங்க. என்ன பாக்குறீங்க? ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா? பாய் 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 செல்லம். பாய், பாத்து போ. பாய். என்னோட செல்லம், நீ பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? அம்மா சொல்றது நல்லா கேட்கணும், ஓகே? பாத்து போ. ஹே, பாய் பாய். சரி, இப்ப நீ போய் உன்னோட ஹோம்ஒர்க் எடுத்துட்டு சரி, வா. bye. பாய். நீங்க முதல்ல பேசுங்க. நான் பேச மாட்டேன். எம்ரே, இன்னும் எங்க மேல உனக்கு கோவமாப்பா? நாங்க பண்ண தப்புக்கு எங்களை மன்னிச்சிட்டியா? அதுக்கு முதல்ல நான் கோவப்பட்டுக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே மன்னிக்க முடியும். அதாவது அன்னைக்கு உங்களை சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணாங்கல்ல, அத பத்தி தான் இவங்க கேக்குறாங்க. அதான் இன்னும் உங்களுக்கு இவங்க மேல கோவம் இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடு. ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணவே மாட்டோம், நிஜமாதான், எப்பவுமே. ஒரு முக்கியமான ஃபோன் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, நீ பொறுமையா பேசிட்டு வா. நாங்க உங்க பின்னாடி எல்லாம் வரமாட்டோம், நீ போ. அவர் இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. ஒரே நேரத்துல நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்காருல்ல. என்னமா சொல்ற? அவர் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்ல, எல்லாமே ரொம்ப பக்காவா போயிட்டு இருக்கு. அங்க ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இவர் தானே கண்ட்ரோல் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா? அதுதான் சொன்னேன். கரெக்ட் தான். நல்லதுமா, நல்லது. ஓகே ஓகே ஓகே. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், யாரும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அவர் எங்க தான் வேலை பாக்குறாரு? குஜ்லர் ஹோல்டிங்ல ஃபினான்ஷியல் மேனேஜரா இருக்காரு. ஓ, வாப்பா, வந்து உட்காரு. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். என்னம்மா, என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? இப்ப லேட் ஆகுது, கடையை வர போய் திறக்கணும். சீக்கிரமா வாமா, கிளம்பலாம். சரி, நீங்க எல்லாம் பொறுமையா சாப்பிட்டுருங்க. நாங்க போய் கடையை பாய், பாத்து போங்க. Have a nice day. சரி, ஓகேம்மா, நல்லா சாப்பிடுங்க. ஓகேப்பா. அது டார்லிங், என் மேல உங்களுக்கு கோவமா? நான் எதுக்கு மாமா மேல கோவப்பட போறேன்? இந்த பொய்க்கு தான் ஒரு முடிவு இல்லாம போயிட்டு. ஆனா நீங்க இந்த இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நிஜமாவே அந்த கம்பெனிக்கு நீங்க ஃபினான்ஷியல் மேனேஜரா ஆயிடுவீங்க இல்லையா? என்னாச்சு? ஏன் இப்படி என்ன பாக்குறீங்க? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீ ரொம்ப அழகாவும் ரொம்ப நல்லவளாகவும் இருக்கல.
நம்ம மட்டும் தனியா இருந்தா நான் என்ன ஃபீல் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். லைலா, நான் பர்ஸ் மேல மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தூக்கி போட. சரிம்மா, இதோ எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் நேரம் தனியா இருக்க முடியுதா? சனம், நான் பைத்தியம்லாம் இல்ல. எதுக்கு நீ பின்னாடி வந்து பேரை சொன்ன? நான் பயந்து போயிட்டேன். நீங்க தான் என்ன பயம்படுத்திட்டீங்க. சரி விடு. பாத்தீங்களா, நான் எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன். எல்லாம் சூப்பரா தான் இருக்கா. ஜான் நேத்து இங்க இருந்தாரு. அவர் இனிமேல் இங்க தான் தங்க போறாரான்னு. அவரோட போட் ரிப்பேர் ஆயிடுச்சு. அது ரிப்பேர் ஆகுற வரைக்கும் அவர் அங்கதான் தங்குவார். ஆனா ரொம்ப நல்லா இல்ல, சீக்கிரமே போயிடுவாரு. சனம், ஜான் இங்க வந்ததுல இருந்து நீங்க பார்க்கவே சரியில்லை. இங்க பாருங்க, அவர் உங்களை ஏதாவது தொல்லை பண்ணாருன்னா சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷத்துல உங்க பக்கத்துல வந்து நின்னுடுறேன். அவர் மட்டும் இல்ல, வேற யாரும் தொல்லை பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்க. உன்னோட புத்திசாலித்தனத்தால என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா உன்னோட மசில் பவரை ஏத்துக்கிறேன். குடு. தக்காளி எல்லாம் எனக்கு சூப்பரா இருக்கா. என்ன ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க? அப்பனா நான் இந்த டப்பாவை இங்கேயே வச்சிடுறேன். நீங்க ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டே இருங்க. ஓகே ஓகே. தக்காளி நிறைய சாப்பிடாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லையே. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆக போறது இல்ல. என்ன மாதிரி ஒரு சோளக்காட்டு பொம்மை எங்க வச்சிருக்கீங்க? அது பறவைங்கெல்லாம் இங்க வந்து சாப்பிடாதுன்னு ஏதோ ஒரு தைரியத்துல தான் அதை இங்க நாங்க வச்சிட்டோம். பிடிக்கலன்னா சொல்லிடு, அதை வேணா நம்ம மாத்திரலாம். ஏன்னா அதை நம்ம மாத்திட்டோம்னா இன்னும் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இப்போ இது பயமா இல்லையா? நான் பயமா இருக்கும்னு தானே நினைச்சேன். அந்த அளவுக்கு பயமா இல்ல. அத பாக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல. தக்காளி சாப்பிடுறீங்களா? குடு. நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ வேணா எடுத்து மாட்டி வச்சுக்கோயேன். அப்புறமா அதோட ஷர்ட் மாத்திரலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாவே வச்சிருக்கலாமே. ஏன்னா அது பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதான். ஆமா. குட் மார்னிங். என்ன அற்புதமா இருக்கு. ஆமா, நேத்து நைட் இருந்த அந்த மீராபென் மேடம் இன்னும் இங்க தான் இருக்காங்களா இல்ல அவங்க போயிட்டாங்களா? யார சொல்றீங்க? கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருந்தாலே அவளா? அவ உள்ள வந்ததுக்கு அப்புறமா பாத்ரூம்க்கு போய் நல்ல ஷவர் எடுத்துக்கிட்டு படுக்க போயிட்டா. அவ நல்லா தூங்கிட்டா. காலையில பார்த்தேன், அவ இன்னும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. அதான் டிஸ்டர்ப் பண்ணாமலே வந்துட்டேன். அவளுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். பரவாயில்லையா? அதுவே போதுமே. எனக்கு இந்த மீராபென் தான் வேணும். அட, என்ன பேசியே மயக்கிடுவீங்க. அப்பனா உங்களுக்கு நான் கோவப்பட்டா சுத்தமா பிடிக்காதா? அப்ப நான் கோவப்படும் போது நீங்க என்ன சுத்தமா லவ் பண்ண மாட்டீங்களா? நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன். நீ பைத்தியமா இருந்தா கூட உன்னை நான் லவ் பண்ணுவேன். அதுக்கு நான் அவ்வளவு ஹார்டா ட்ரை பண்ணுங்கிற அவசியமே இல்ல. அசீஸ், இப்படி நான் உங்ககிட்ட வரதுக்காக நீங்க ஒவ்வொரு நாள் காத்துக்கிட்டே இருந்தீங்களா? எல்லா நைட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா வருஷ கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னா இது வரைக்கும் நீங்க சாப்பிடாத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க போலாம். அப்படின்னா அந்த அற்புதமான அருமையான பிரேக்ஃபாஸ்ட நீயே சமைச்சியா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னா அது ஆறி போறதுக்கு முன்னாடி சாப்பிட போலாம். வா 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 போலாம். உடனே போலாம். ஹலோ மேடம், சொல்லுங்க. இருங்க, இப்போ உட்காருங்க. Thank you very very much. ஆஹா, இந்த பிரசன்டேஷனை பார்த்து இதுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் போல இருக்கே. வந்து உட்காருங்க. மீராபான்,
அசீஸ், ம் ஜான பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. அவன் உங்களை மாதிரியே தான் இருக்கான். இருக்கான்ல. ஆமா, ஸ்மார்ட்டாவும் இருக்கான், பிரேவாவும் இருக்கான். அப்புறம் சனேம் அவளை பார்த்தா உன்னை பார்க்குற மாதிரியே இருக்கு. புத்திசாலி, அப்பாவி, டேலண்டட், மற்றவங்களோட ரொம்ப வித்தியாசமானவ. ஓகே, நீ சனம் எப்படி மீட் பண்ண? அதுவா, ம். நான் அவ புக்க படிச்சேனா ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ரொம்ப. அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் உங்களையும் என்னையும் தான் ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. நம்ம காதலிக்கும் போது என்ன பண்றோம்னு தெரியாம சின்ன சின்ன தப்புங்க எல்லாம் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறப்பேன்? அவளோட டேலண்ட் நான் அவகிட்ட பெருமையா சொன்னேன். அதான் நான் அவளை பார்த்து மீட் பண்ணேன். அந்த நேரத்துல அவ தங்கறதுக்கு ஒரு அமைதியான இடத்தை தேடிக்கிட்டே இருந்தா. நான் எதுவும் யோசிக்காம அவளை இங்கே வந்து தங்கிக்க சொல்லிட்டேன். பாருங்க, இந்த இடம் கூட எவ்வளவு பெருசா இருக்குல்ல. அவ அப்ப வந்து இந்த இடத்த பார்த்தா, அப்படியே இங்க விவசாயம் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டா, நானும் அதுக்கு என்னன்னு ஒத்துக்கிட்டேன். அதுல இருந்து அவ இங்கேயே இருக்கா. அசிஸ், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா அவ ரொம்ப வித்தியாசமானவ. சனீம் ரொம்ப நல்லவ. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா நீ தான் எல்லாரையும் விட ரொம்ப தங்கமானவ. பேச்ச மாத்தாதீங்க. இந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் மயங்கி என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, சரியா? மீராபென் மேடம், இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்த பார்க்காதீங்க. ஹே, ஹாய் ப்ரோ. ஹலோ சார், வாங்க சார். எனக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடைக்குமா? கண்டிப்பா, எங்ககிட்ட இந்த மாடல்லாம் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க சார். இதை எடுத்து கொடுங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் கலரா? கலர் பாருங்க. ஓகே, கொடுங்க பார்க்கறேன். இந்தாங்க சார். இதை எடுத்துக்கிறேன். சனேம், நான் பயந்துட்டேன். நீ மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். என்னமோ தெரியல, எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. அது வந்து எல்லாருமே இப்ப நிறைய பேர் இருக்காங்கல்ல. என்ன சொல்ற? என்னாச்சு? நேத்து ஜானோட வீடு பத்திக்கிச்சு. ஆமா, எரிஞ்சிட்டு இருக்கிறது கூட கண்டுக்காம ஜான் திடீர்னு உள்ள போயிட்டாரு. நேத்து நைட் நீங்க எங்க போயிட்டீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதான் நான் சீக்கிரமா போயிட்டேன். ஆமா, நெருப்பு எப்படி பிடிச்சது? ஜான் எப்படி இருக்கான் இப்போ? எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஜானுக்கு ஒன்னும் ஆகல, ஆனா கையில கொஞ்சம் காயமாயிடுச்சு. ஓஹோ, அப்படியா? அது சரி, எரியிற வீட்டுக்குள்ள அவ எதுக்காக போனா? அவர் வீட்ல ஏதோ இருந்துச்சு, அதை எடுக்க தான் போனாரு. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? அத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்ட? என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா. ஓகே ஓகே, விடு. ஐ எம் சாரி, நான் இதை கேட்டிருக்க கூடாது. இனிமே நான் கேட்க மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க. சும்மா ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்.